சீனாவில் வயிறு வலிக்காக மருத்துவமனை சென்றபோது குழந்தை பிறந்ததால் பெண் ஒருவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். கர்ப்பமாக இருப்பதை தெரியாமல் பிரசவம் நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்து பார்க்கலாம். இது குறித்து டாக்டர் ஃபருக் அப்துல்லா தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: கர்ப்பமாக இருப்பது தெரியாமல் 10 மாதங்கள் கழித்து திடீரென வயிற்று வலிக்கு மருத்துவமனை சென்று அதிர்ச்சிகரமான ஆச்சரியமாக பிரசவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதும். இது கிரிப்டிக் பிரெக்னன்சி என்று அழைக்கப்படுகிறது. கிரிப்டிக் என்றால் புரிந்து கொள்வதற்கு அரிதான, எளிதில் புரியாத, தெளிவாக புலப்படாத ஒன்று அர்த்தம். இது எப்படி சாத்தியம் என்பதை பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காமல் போவதால் கர்ப்பமடைந்திருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்க அரிதாக வாய்ப்புண்டு. கர்ப்ப காலத்தின் ஆரம்பத்தில் வர வேண்டிய வாந்தி, குமட்டல் உள்ளிட்ட அறிகுறிகள் தோன்றாமல் இருப்பதும், கர்ப்ப காலத்தில் வராமல் இருக்க வேண்டிய மாதவிடாய் அவ்வப்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு லேசாகப்படுவது அல்லது பிசிஓடி போன்ற ஹார்மோன் கோளாறு இருப்பவர்களுக்கு மாதவிடாய் ஏற்கனவே சீரான இடைவெளியில் வராது. எனவே அவர்கள் மாதவிடாய் வராமல் இருப்பதை அது தங்களுக்கு இருக்கும் பிசிஓடி பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்கும் வாய்ப்புள்ளது. கர்ப்ப காலத்தில் அதிகரிக்க வேண்டிய அளவு எடை அதிகரிக்காமல் இருப்பது அல்லது அதிகரிக்கும் எடை சாதாரணமாக எடை கூடுகிறது என்று நினைப்பதற்கும் வாய்ப்புள்ளது. வயிறு பகுதியை சுற்றி சேரும் கொழுப்பு அதிகமாக இருப்பின் சிசு வளரும் போது 2வது மாதத்தில் தாய்மார்களுக்கு வரும் பேபி பம்ப் எனும் சிசுவினால் ஏற்படும் தொப்பை பெரிதாக வெளியே தெரியாமலும் போகலாம். அதனால் பார்ப்பவர்களுக்கு கர்ப்பத்தை அடையாளம் காண இயலாமலும் போகலாம். அல்லது தாய் குறைந்த ஊட்டச்சத்துள்ள உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டாலும், மனநிலை பிரச்சனை காரணமாக சரியாக உண்ணாமல் இருந்தாலும் சிசுவின் எடை மிக குறைவாக இருந்து அதனால் வயிற்றுப்பகுதி பெரிதாக வெளியில் தெரியாமலும் போகலாம். கர்ப்ப காலத்தின் மத்திய பகுதியில் இருந்து உணர வேண்டிய குழந்தைகளின் அசைவுகள் உண்மையிலே தெரியாமல் இருக்கவும் வாய்ப்புள்ளது. அல்லது பிரசவத்தை எதிர்பார்க்காமல் இருப்பதால் குழந்தையின் லேசான அசைவை குடலுக்குள் இருக்கும் வாயு தொல்லை என்று நினைத்திருக்கவும் வாய்ப்புள்ளது. தாய்க்கு ஏற்படும் அதீத மனச்சோர்வு, மனத்தாழ்வு நிலை, தனிமை ஆகியவற்றால் மனநிலை சிக்கலுக்கு உள்ளாகி தான் கர்ப்பமடைந்திருப்பதை உணராத வண்ணம் இருந்திருக்கும் வாய்ப்பும் உள்ளது. இந்த சூழ்நிலையில் சீனாவில் நடந்த இந்த சம்பவத்தில் லீ என்ற பெண் 2வது குழந்தை பிறப்பு வேண்டாம் என்ற எண்ணத்துடன் இருந்துள்ளார். அதற்குரிய கர்ப்பத்தடை முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார். எனவே அவர் கர்ப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஆதலால் அதை குறித்து கவனமும் எடுக்கவில்லை. இவருக்கு நேர்ந்தது அரிதினும் அரிதான கிரிப்டிக் பிரெக்னன்சி. அதாவது என்னதான் தாயை நினைத்தாலும் இம்மண்ணில் வரவேண்டிய பிறக்க வேண்டிய ஒரு உயிர் அத்தனை தடைகளையும் மீறி தன் தாய் கர்ப்பமானதை வெளியே தெரியாமல் கூட மூடி மறைத்து வெளியே வந்தே தீரும் என்பது புலனாகிறது. தாய்மார்களை அவர்களின் 5 மாதத்துக்கு மேல் கர்ப்பம் அடைந்திருப்பதை ஸ்கேன் பரிசோதனைக்கு அனுப்பி கண்டறிந்துள்ளேன். இங்கு கருவில் உருவான சிசு தனது தாய் கர்ப்பம் என்று அறிந்தால் கலைத்து விடுவார் என்பதை உணர்ந்து தாய்க்கும் நேக்கு போக்கு காட்டி உலகில் பிறந்து விட்டு இருக்கிறது.